ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுக்கும் எதிரான ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையை ஆதரிக்கும் விதமாக தாவேக அரசு செயல்படுகிறார்களா அப்படின்ற சந்தேகம் கம்யூனிஸ்டுகளுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. இதே நிலைமை நீடித்தால் தாவேக அரசுக்கு நாங்கள் அளித்திருக்கக்கூடிய நிபந்தனையற்ற ஆதரவை திரும்ப பெறுவோம் என்ற எச்சரிக்கையை தாவேக அரசுக்கு சிபிஐ கட்சியினர் விடுத்திருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டு காலங்களுக்கு தாவேக அரசு தங்கு தடையின்றி ஆட்சியை நடத்த எங்களுடைய முழு ஆதரவும் கொடுப்போம் கூறியிருந்த கம்யூனிஸ்டுகள் தற்போது ஆதரவை வாபஸ் வாங்குவோம் என்ற நிலைக்கு பேசுவதற்கான காரணம் என்ன? அப்படி கம்யூனிஸ்டுகள் இந்த முடிவை எடுத்தா மற்ற இடதுசாரிகள் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தற்போது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். தாவேகா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக ஆயிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இடதுசாரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற சூழ்நிலையில சிபிஐ மற்றும் சிபிஎம் போன்ற கட்சிகள் கொடுத்துக்கக்கூடிய அந்த ஆதரவு, அந்த வெளியிலிருந்து ஆதரவு போன்ற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையில தான் இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு பெரும்பான்மை தேடல் இருக்கும் போது அவங்களே விருப்பப்பட்டு ரொம்ப ஒரு மீட்டிங்லாம் நடத்தி முடிச்சு கொள்கை நிலைப்பாட்டோட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு இந்த ஆதரவை வாபஸ் பெறுவோம் அப்படின்ற நிலைக்கு வந்திருக்காங்கன்னா இதற்கான முக்கிய காரணமாக எதற்கு பார்க்கப்படுதுன்னா, நாங்க தாவேக அரசை இனி நம்புவதற்கு நாங்க ரெடியா இல்லைன்றதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப சமீபத்துல சண்முகம் அவர்கள் பத்திரிகையில சந்திச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரும் தனது ட்விட்டர் ஐடியில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. கட்சி சார்ந்த ஒரு அறிக்கையும் வெளியாயிருக்கு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஏன்னா முதல்ல இவங்க ஆதரவு கொடுக்கும் போது பல்வேறு விமர்சனங்களை இவங்க சந்திச்சாங்க. அதாவது நீங்க ஆதரவு கொடுத்ததெல்லாம் தாண்டி தொடர்ந்து தாவேக அரசு பண்ணக்கூடிய இந்த அத்துமீறல்களை நீங்க கண்டிக்க மாட்டீங்க. அது குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த குதிரை பேரம் விஷயமா இருக்கட்டும், இல்ல அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தாவேக தொண்டர்கள் முட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கட்சிகள் யாருமே பேச மாட்டாங்க என்ற விமர்சனம் என்பது தொடர்ந்து அவங்க மீது வந்துட்டே இருந்துச்சு. இந்த சோஃபா செட்டுக்கு விலை போயிட்டாங்கன்ற அளவுக்கு எல்லாம் அவங்க பேசிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா சமீபத்துல டெல்லி முழுக்க, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் அலறிவிடக்கூடிய ஒரு போராட்டத்தை சிஜேபி கட்சியினர் மேற்கொண்டு வராங்க. அவர்கள் மீது டெல்லி காவல்துறை, ஒன்றிய அரசு காவல்துறையை ஏவி எப்படிப்பட்ட வன்முறைகளை கையாண்டான்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்பைரியான கண்ணீர் புகைக்குண்டுகள், அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மீது அத்துமீறி காவல்துறை செயல்படுவது, வன்முறையை கையாளுவது, அடித்து ஓடிடுவது, லத்திகில ஆணையை கொண்டு அடிப்பது, நிறைய மாணவர்களுக்கு மண்டையில ரத்தம் சொட்ட சொட்ட எவ்வளோ ஒரு இது காவல்துறையா இல்ல ரவுடிகளின் அராஜகமான்ற அளவுக்கு ஒரு மோசமான முறையில டெல்லி காவல்துறை போயிருந்தாங்க. அதனை கண்டித்து தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே, தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாமே ஜனநாயகன் படத்துக்கு தான் போறாங்களே தவிர நாட்டுக்கு என்ன தேவை, நீட்டுக்கு எதிராக எதுவுமே திறக்கவே மாட்டுறாங்கன்னு சொல்லி தொடர் விமர்சனங்கள் வந்த போதில கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்புல செயல்படக்கூடிய மாணவர் அமைப்பினர், எஸ்எஃப்ஐ மற்றும் டிஒய்எஃப்ஐ போன்ற அந்த மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து நீட்டுக்கு எதிராகவும் டெல்லியில மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறைக்கு எதிராகவும் தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க. இந்த மாணவர்களும் இவங்களோட போராட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை முன்வச்சு அவங்க போராடுறாங்கன்னா, டெல்லியில போராடின மாணவர்கள் மீது எப்படி நீங்க அந்த வன்முறையை கையாளுவீங்கன்னு சொல்லிதான் நேரடியாக மோடி அரசையும் சொல்லி கோஷங்களா எழுப்பி அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த போராட்டத்துக்கு தமிழக காவல்துறை போராடிய மாணவர்கள் மீதும் எப்படிப்பட்ட ஒரு வன்முறையை கையாண்டாங்கன்னு சொல்லி நேற்று முழுக்க வெளிவந்த செய்திகளின் மூலியமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதன் விளைவாக தான் இன்னைக்கு சண்முகம் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்படி எல்லாம் பாஜக அரசு மாணவர்கள் மீது ஒரு வன்முறையை கையாளுறாங்க, அதெல்லாம் எதிர்த்து தான் எங்க மாணவர்கள் போராடினாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி எங்க மாணவர்கள் மீது கை வைப்பீங்க அப்படின்ற பட்சத்துல தான் இப்படி நீங்க மாணவர்கள் உங்கள் கொள்கை நிலைப்பாடு என்ன, நீட்டை ஒழிப்பதுதான் உங்களோட கொள்கை நிலைப்பாடு, அதற்கு ஆதரவாக தான் மாணவர்களும் செயல்படுறாங்க. இப்படி உங்கள் கொள்கை நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக போராடக்கூடிய மாணவர்களை நீங்க ஒடுக்குறீங்கன்னா அப்ப நீங்க பாஜகவோட கல்வி கொள்கையை ஆதரிப்பதற்கு சமம். சோ அதனால இதே நிலைமை என்பது நீடித்தால் நாங்க உங்க அரசுக்கு ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கிறோம்ல, அதை நாங்கள் திரும்ப பெறுவோம். அப்ப கூடிய சீக்கிரம் தொடர்ந்து
தாவேக அரசு மாணவர்கள் மீது அத்துமீறல ஈடுபட்டு வந்தா இந்த கம்யூனிஸ்டுகள் இப்போ ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதை வாபஸ் பெறுவார்கள் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு இந்த மாணவர்களை எப்படி கையாண்டாங்க, டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டங்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வருது. நேர்ல போய் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே, அங்க எல்லா அந்த நீதிமன்றங்கள், காவல்துறை, மற்ற கட்சிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வருது. இதே விஷயம் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது நடந்தா நம்ம ஒவ்வொருக்குமே அந்த கோபம் என்பது கண்டிப்பா வரணும். இங்க போராடக்கூடிய மாணவர்களை அவங்க ட்ரெஸ் புளிச்சு இழுக்கிறது, வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போறது, அப்படி என்ன அவங்க தேச விரோதிகளா? இதே விஷயம் டெல்லியில் நடக்கும்போது நம்ம நேரடியா பேசிருந்தோம். அவங்க எதற்காக போராடுறாங்க, அடுத்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சந்ததிக்கும் அவங்க மருத்துவர்களுக்கும் சேர்த்தே தான் அவங்க போராடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தீவிரவாதிகள் ஒரு ரவுடியை ட்ரீட் பண்ணது போல எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் அடக்குமுறைகளை மேற்கொள்வீங்கன்னு சொல்லி நம்மளுக்கே கோவருது. அவர்களுக்காக போராடக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் மீதும் தமிழ்நாடு அரசு, அது முக்கியமா பார்த்தா இந்த நீட் தேர்வு எதிர்ப்புல முதன்மை குரல் கொடுத்த மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சோ தமிழ்நாடை பொறுத்தவரையுமே முதலமைச்சரோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு தான். அவர்களுக்கே செயல்படக்கூடிய காவல்துறை நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களோட நிலைப்பாடுக்கு ஒற்று போயிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தா இதற்காக இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைகளை காவல்துறை மேற்கொள்ளணும். இதற்கு ராஜமோகன் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அறவழியில போராடலன்னு சொல்றாங்க. மாணவர்களோட குற்றச்சாட்டு என்ன பாத்தீங்கன்னா எங்களுக்கு போராட இந்த அரசும் காவல்துறையும் அனுமதியே கொடுக்கல, ஒண்ணுமில்ல, இன்னைக்கு நீங்க குண்டு கட்டா கைது செஞ்சு கூட்டிட்டு போறீங்களே, அவர்களை ஒரு இடம் ஒதுக்கி இன்னைக்கு ராஜரத்ன மைதானத்துல அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அந்த மைதானம் என்பது போராட்டத்துக்குன்னே ஒதுக்கப்பட்ட, எந்த ஒரு போராட்டம் நடந்தாலுமே அங்க ஈஸியா அனுமதி கிடைச்சிரும். அப்படி இருக்கக்கூடிய மைதானத்துல நீங்க ஏதோ ஒரு வகையில பேரிகேட் போட்டு அவங்களை அமைதி வழியில நீங்க போராட்டம் பண்ணிருக்கலாம். இதுக்கு முன்னாடி எக்மோர்ல அந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள், டிஒஎஃப்ஐ மாணவர்களை சேர்ந்து போடும் போது அங்கேயும் அவங்க 48 மணி நேரம் காத்திருப்பு போராட்டம் தான் நடத்திருந்தாங்க. சும்மா விட்டுருந்தீங்கன்னா அவங்க நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அவங்க அமைதியான முறையில தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சு அங்க கலைஞ்சு போயிருப்பாங்க. அவர்கள் மீதும் தொடர்ந்து நீங்க அடக்குமுறைகளை மேற்கொண்டீங்க. அப்போ உங்களோட கொள்கையில நீட் எதிர்ப்பு இருந்தா எதற்காக மாணவர்களை ஒடுக்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட அனுமதியே இல்லை. இது நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றிலே பார்க்காத ஒரு விஷயம். இந்த கடந்த திமுக ஆட்சி காலங்கள்ல மாணவர்கள் போராடினாங்கன்னா அவங்களோட கொள்கையுமே நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் தான். அவங்கள கைது செய்யறாங்களோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி அந்த போராட்டத்திற்கான அனுமதி என்பது தாராளமாக கொடுக்கப்படுச்சு. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம மெரினா பீச்சை ஃபுல்லா முற்றுகையிட்டு அங்க ஒரு போலீஸ் கவிப்பை போட்டு அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பயம்? மாணவர்கள் தானே, அவங்க தீவிரவாதிகள் இல்லையே, எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அச்சம் என்பது வருது? இன்னைக்கு மாணவர்கள் எங்க போராடி இருக்காங்கன்னா எப்படியும் பாத்தீங்கன்னா இந்த அரசு வந்து அனுமதி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சிபிஐ கட்சியின் அலுவலகத்துல தான் இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சிபிஐ கட்சியோட அலுவலகமே இல்லைன்னா மாணவர்கள் எப்படி போராடி இருப்பாங்க, எங்க போராடி இருப்பாங்க? இது எல்லாம் யோசிச்சுதான் கம்யூனிஸ்டுகள் இதுக்கு முன்னாடியே அமைச்சரவைக்குள்ளேயும் போல வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல உண்மையாலே நம்ம கம்யூனிஸ்டுகளை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு ஒருவேளை அமைச்சரவைக்குள்ள போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துல மாணவர்களால இப்படி போராடி இருக்க முடியுமா அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியான விஷயம். சோ இதை எல்லாமே முன்னே அறிஞ்சுதான் கம்யூனிஸ்ட்ல பொறுத்தவரையுமே தாவேக்காவை அவங்க நம்பலன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இவங்க என்னைக்கு வேணா இவங்க பிஜேபி எதிர்த்து பேசவே மாட்டாங்க, எப்ப வேணா அவனோட உண்மையான முகம் என்பது வெளியே வரும். சோ நம்ம அமைச்சரவைக்குள்ள போயிட்டு நாளைக்கு அவங்களை கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுதான் அவங்க வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாங்க. அந்த வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற காரணத்தினாலதான் தொடர்ந்து தாவேக்கா அரசு எப்படிப்பட்ட அவங்க லிமிட்ஸ் எல்லாம் மீறும் போது இவங்க தொடர்ந்து தனது கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. அதன் விளைவாக தான் இன்னைக்கு வாபஸியே திரும்ப பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மக்களாகிய நாமல் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இதே கம்யூனிஸ்டுகள் தான். பே சண்முகம் ஐயா அவர்கள் இதுக்கு முன்னாடி குதிரை பெறும் விஷயமா இருக்கட்டும், இல்ல அமைச்சர்கள் ஊழல சிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தாவேக்கா தொண்டர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை தாண்டி கம்யூனிஸ்டுகள் தரப்புல இருந்து ஒரு நீண்ட காலமாக அவங்க இந்த ஆட்சி அமைந்த இந்த 60 நாட்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினர் இப்போ ஆதரவை திரும்ப பெறுறாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனா 2 மாத காலங்கள்லயே அவங்க மத சார்பின்மையில அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்ற சூழ்நிலையில எங்க கிட்ட ஆதரவு கேட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் 2 மாதங்கள் கூட முழுசா முடியல. ஆனா இந்த 2 மாசத்துக்குள்ளேயே ஆதரவு திரும்ப பெறும் சொன்னா இன்னைக்கு அவங்க கூடவே பயணிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்களோட உண்மையான முகம் என்பது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இப்படி கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்ல, விசிகா அந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கண்டிப்பா இதை பத்தி வாயை திறந்தே ஆகணும். தமிழக காவல்துறையை பொறுத்தவரையுமே அவங்க சுத்தமா
சுத்தமா பாத்தீங்கன்னா வீடியோக்கெல்லாம் வெளியா இருக்கு, காவல்துறை போன்றே செயல்படல. இன்னும் சில போராட்டங்கள்ல பேட்ச் இல்லாத போலீசார் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே மாதிரிதான் மப்டியிலும் பேட்ச் இல்லாத போலீஸ்கள் டெல்லியில எப்படிப்பட்ட அட்டூழியங்கள்ல ஈடுபட்டாங்க நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப தெளிவான மாணவர்கள். கம்யூனிஸ்ட் சார்ந்த இந்த SFI அமைப்பினர், சார் நீங்க யாரு, பேட்ச் இல்லாம நீங்க எப்படி வந்திருக்கீங்க, அப்ப உங்களோட நோக்கம் என்ன? அப்போ அங்க RSS மற்றும் BJPயோட ஆட்கள் உள்ள அனுப்பப்படுறாங்கன்னா இந்த போராட்டத்துக்கு உள்ள அனுப்புனது யாரு? இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கொள்கைக்கு ஆதரவாக போராடக்கூடிய மாணவர்களை நீங்க எதற்காக ஒடுக்கணும்? ஆனா இன்னைக்கு போடக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து CM விஜய் அவர்கள் உங்களோட அராஜகம் ஒழிக்கணும், நீங்க நீட்டை ஒழிக்கணும்னா யாருமே போராடல. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களே நீங்க தான் நீட்டை ஒழிக்கணும், நீங்க தான் நீட்டை ஒழிப்பீங்க நாங்க நம்புறோம் அளவுக்கு அவங்க பேசவே இல்லை. அவங்க நேரடியாக ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுறாங்க. அப்போ ஒன்றிய அரசுக்காக ஒரு மாணவர்கள் போராடினாங்கன்னா அவங்கள ஒடுக்குவது என்பது நேரடியாக நீங்க பாஜகவை காப்பாற்றுவதற்கு சமம். அப்ப இதுல வெளிப்படையா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிப்படையாக புரியுது. இவங்க பாஜகவுக்கு எதிராக இவங்களும் பேச மாட்டாங்க, பேசுறவங்களும் விட மாட்டாங்க. அப்ப நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவங்க பாஜகவோட கொள்கைகள், பாஜகவை ஆதரிக்கிறாங்கன்றதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கம்யூனிஸ்டுகள் தனது ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மாணவர் அமைப்புல இருந்து ஒரு அழுத்தம் என்பது வந்திருக்கும். நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம், எங்களை கைது செஞ்சுட்டு இருக்காங்க. நேரடியாக முதல்ல நாங்க போராட்டம் பண்ணும்போது மோடி அரசு பார்த்தா போராட்டம் பண்ணோம். நாங்க ஒரு போராட்டத்துக்கு போறோம்னா எங்களை கைது செய்யறாங்க, எங்களை கைது செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நாங்க மறுபடியும் செய்யறோம். அப்போ எங்களோட போராட்டத்தை கலைக்கக்கூடிய வேலைப்பாடுகளை இந்த அரசு என்பது ஈடுபட்டு வருது. அப்போ நிச்சயமாக நம்ம சைட்ல இருந்து ஒரு எச்சரிக்கை என்பது அவங்களுக்கு போறோம்னு சொல்லிதான் மாணவர்கள் தரப்புல இருந்தே ஒரு அழுத்தம் என்பது வந்திருக்கலாம். அதன் காரணமாக சண்முகம் அவர்களும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. அப்படி கம்யூனிஸ்டுகள் தனது ஆதரவு திரும்ப பெற்றாங்கன்னா உடன் இருக்கக்கூடிய விசிக மற்றும் IML போன்ற கட்சிகள் என்ன முடிவெடுக்க போறாங்க, இது தாவேக்கால எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்த போகுது என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.